இன்றைய நாளிதழ்களில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை அலசக்கூடிய ஒரு தொகுப்பு. இதுக்காக அரங்கத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எமது மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரஹ்மான் அவர்கள். வணக்கம் ரஹ்மான் சார். இன்றைய செய்திகளில் அலாஸ்காவில் வரக்கூடிய ஆகஸ்ட் 15ஆம் தேதி ட்ரம்ப்பும் புட்டினும் சந்திக்க இருக்கிறாங்க. இதுக்கு இந்தியா வரவேற்பு தெரிவிச்சிருக்கு. அதுக்கடுத்ததா வாக்குகள் தொடர்பாக பொய் குற்றச்சாட்டை தெரிவித்ததற்காக ராகுல் காந்தி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் அல்லது மன்னிப்பு கோர வேண்டும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியிருக்காங்க. இந்த மாதிரியான செய்திகள் முக்கியமானதா இருந்தாலும் கூட நாளிதழ்களில் என்ன செய்திகள் தலையங்கமா இருக்கு, அவர்கள் எந்த கோணத்தில் அணுகி இருக்கார்கள்? வணக்கம் ஃபரிதா. இன்றைய நாளிதழ்களை பொறுத்தவரையில் நீங்கள் குறிப்பிட்டது போல பல்வேறு முக்கிய செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் நாம் முதல் பக்கம் என்று எடுத்துக்கொண்டால் பெரும்பாலான நாளிதழ்களினுடைய முதல் பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற செய்தி என்பது ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது 6 பாகிஸ்தான் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்பதுதான் தலைப்புச் செய்தியாக எல்லா நாளிதழ்களிலும் இடம்பெற்றிருக்கிறது. பஹல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர், அதன் பிறகு ஏற்பட்ட சண்டை நிறுத்தம் என்பது நாம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். அது பழைய செய்தி. அது தொடர்பான விவரங்கள் விரிவாகவே எல்லா ஊடகங்களிலும் பல்வேறு வகையிலும் நமக்கு வந்து சேர்ந்திருக்கின்றன. ஆனால் இந்த ஆபரேஷன் சிந்தூர் பற்றி விமானப்படை தலைமை தளபதி அமர்பிரீத் சிங் நேற்று ஒரு சொற்பொழிவில் அவர் பல்வேறு விவரங்களை கூறியிருக்கிறார். அதில் சில முக்கியமான விவரங்கள் நமக்கு இதுவரை தெரியாதவை. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானினுடைய 6 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. அதாவது பாகிஸ்தானுடைய விமானப்படை தளம் தாக்கப்பட்டது, அவங்களுக்கு பெருத்த சேதம் ஏற்பட்டது என்கிற விவரங்கள் இருந்தாலும் கூட அவர்களுடைய போர் விமானங்கள் ஏதேனும் சுட்டு வீழ்த்தப்பட்டனவா, அவற்றினுடைய எண்ணிக்கை என்கிற அந்த கேள்விகள் இருந்தது. அதற்கான விடை அவர் சொல்லியிருக்கிறார். 5 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. இது தவிர 6வதாக ஒரு மிகப்பெரிய விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அவர் சொல்லியிருக்கிறார். அந்த விமானத்தை 300 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து சுட்டு வீழ்த்தியதாக அவர் கூறியிருப்பதான் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அவரும் அதை முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக சொல்லியிருக்கிறார். ஏனெனில் தொலைதூர இலக்கு ஒன்றை 300 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து வீழ்த்துவது இதுதான் முதல் முறை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒன்று. மூன்றாவதாக, இந்த ஏற்கனவே இந்த ஆபரேஷன் சிந்தூர் குறித்து எதிர்க்கட்சிகள் பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் மத்திய அரசை நோக்கி எழுப்பியிருந்தார்கள். விமானப்படைக்கு விமானப்படையினுடைய கைகள் கட்டப்பட்டு விட்டன, அவர்களுக்கு உரிய சுதந்திரம் கிடைக்கவில்லை, அது மட்டுமல்ல நம்முடைய அரசியல் தலைமை தவறிழைத்து விட்டது என்று எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். அந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் வகையிலும் விமானப்படை தலைமை தளபதி அமர்பிரீத் சிங்கினுடைய பேச்சு இருக்கிறது என்பதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. காரணம், விமானப்படைக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டது, அரசியல் தலைமை மிகச்சரியாக வழிகாட்டியது. இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது எந்த விதமான இடையூறுகளும் தங்களுக்கு இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதுதான் பெரும்பாலான நாளிதழ்களில் முதல் பக்கத்தில் தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. இதை தவிர்த்து நாம் பார்த்தோம் சொன்னீங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் இடையேயான அந்த மோதல் தொடர்பான ஒரு செய்தி பெரும்பாலான நாளிதழ்களுடைய முதல் பக்கத்தில் இடம்பெடுத்திருக்கிறது. காரணம், அன்புமணி தலைமையில் நேற்று அவங்க பாமகவினுடைய பொதுக்குழு நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த பொதுக்குழுவில் இன்னும் ஓராண்டுக்கு 2016 ஆகஸ்டில் தான் அவங்க உள்கட்சி தேர்தல் நடத்த போறாங்க. அதுவரை அன்புமணியே பாமக தலைவராக தொடர்வார், அவருக்கு கீழான மற்ற நிர்வாகிகளும் தொடர்வார்கள் என்று அந்த பொதுக்குழுவில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை ஹைலைட் பண்ணி பெரும்பாலான நாளிதழ்கள் முதல் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் நாம பேசுவதற்கு அல்லது புரிந்து கொள்வதற்கான செய்திகளும் அதில் உள்ளே இடம்பெற்றிருக்கின்றன. அதில் மிக முக்கியமான ஒன்று, ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையே ஏன் மோதல் ஏற்பட்டிருக்கிறது என்பதற்கு ராமதாஸ் பல்வேறு காரணங்களை அவர் அடுக்குகிறார். ஆனால் அன்புமணி அந்த மோதலுக்கான காரணம் என்ன என்பதை இதுவரை வெளிப்படையாக சொல்லவில்லை. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் என்றால், ராமதாஸ் இப்போதைக்கு அவர் கட்சியை நிர்வகிக்கக்கூடிய நிலையில் இல்லை, அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன, அவற்றை என்னால் வெளியில் சொல்ல முடியாது என்று அவர் சொல்கிறார். அதாவது ராமதாசுடன் அன்புமணி ஒரு மோதல் போக்கை கடைபிடிப்பதற்கு வெளியில் சொல்ல முடியாத காரணங்கள் இருக்கின்றன என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அவர் ராமதாஸை சாமி என்றும், சாமி கோபம் வரும்போது நாம் அவங்களுக்கு திருவிழா நடத்துவோம், காவடி எடுத்து ஆடுவோம் என்று சொல்லிவிட்டு, ராமதாஸ் இப்படி ஒரு போக்கை கையாள்வதற்கு இடையில் இருக்கக்கூடிய பூசாரிகள் தான் காரணம், ராமதாஸை சுற்றி இருப்பவர்கள் தான் காரணம். ராமதாஸ் அன்புமணி என்னுடன் பேசவில்லை என்று சொல்கிறார். ஆனால் அன்புமணியை ராமதாசுடன் 40 முறை பேசியதாகவும் நேற்று முன்தினம் கூட பேசியதாகவும் தான் பேசும்போது சரி என்று ஒப்புக்கொள்ளும் ராமதாஸ், அதன் பிறகு இந்த இடையில் இருக்கக்கூடிய பூசாரிகளுடைய பேச்சை கேட்டு அவர் மீண்டும் அந்த மோதல் போக்கை கடைபிடிக்கிறார் என்பது போல அவர் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் அவர் தலைமையிலான அந்த பாமகவிற்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும், தமிழ்நாடு பீகார் தேர்தல் எதிர்கொள்வதற்காக அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இது பெரும்பாலான நாளிதழ்களினுடைய முதல் பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இதை தவிர்த்து விட்டு பார்த்தோமையானால், புதின் ட்ரம்ப் அலாஸ்காவில் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்கள். அது தொடர்பான செய்தியும் எல்லா
நாளிதழ்களிலும் அல்ல, பெரும்பாலான நாளிதழ்களுடைய முதல் பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த உக்ரைன் போரை நிறுத்துவது தொடர்பாகத்தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் ரஷ்ய அதிபர் புதினும் அலாஸ்காவில் பேச்சு நடத்த இருக்கிறார்கள். அது குறித்து அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இந்த செய்தியை பொறுத்தவரையில் வல்லான் வகுத்ததே வாய்க்கால் என்பதுதான் இன்றைக்கு உலக அரசியல் என்பதை உணர்த்துவதாக இருக்கிறது. காரணம், இந்த போர் நிறுத்தம் என்பது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் ஏற்பட இருக்க போர் நிறுத்தம். ஆனால் இந்த பேச்சுவார்த்தையை அமெரிக்க அதிபரும் ரஷ்ய அதிபரும் மேற்கொள்கிறார்கள். அதில் ஜெலன்ஸ்கியே பங்கு கொள்ளவில்லை என்பதுதான். அது மட்டுமல்ல, உக்ரைனுடைய நிலப்பரப்புகளையும் கூட விட்டுக் கொடுக்க கூடும் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு ஜெலன்ஸ்கியும் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த உலக அரசியலில், குறிப்பாக இந்த புவிசார் அரசியலில் இந்த மேல்நிலை வல்லரசுகள் எப்படி மற்ற நாடுகளை தங்களுடைய மோதலுக்கு பலியாக்குகிறார்கள். இன்னும் கூட இந்த பதிலி போர், பிராக்சி வார் என்று சொல்லக்கூடிய இந்த பதிலி போர், கோல்டு வார் என்று சொல்லக்கூடிய பனிப்போர்கள் ஓய்ந்து விடவில்லை என்பதைத்தான் அந்த செய்தி நமக்கு காட்டுகிறது. இதை தவிர்த்து விட்டு பார்த்தோமேயானால் நான்காவதாக ஒரு முக்கியமான செய்தி, தமிழ்நாடு தொடர்பான செய்தி. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒரு வீட்டில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்திருந்தார்கள். அப்போது ஏற்பட்ட அந்த விபத்தில் 3 பேர் இறந்து விட்டதாக அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த செய்தியை படிக்கும் பொழுது நமக்கு என்ன ஏற்படுகிறது என்றால், இந்த கரிசல் பூமியில் இன்னும் எத்தனை உயிர்கள் தான் கருகப் போகின்றன. ஏனெனில் இந்த பட்டாசு ஆலை விபத்துகள் என்பது தொடர்கதையாக இருக்கின்றன. இதுவரை நூற்றுக்கணக்கானோர் இறந்திருக்கிறார்கள். 15 நாட்களுக்கு ஒரு முறை இந்த செய்திகள் வருகின்றன. சில பேர் உயிரிழக்கிறார்கள், சில நேரங்களில் 20க்கும் மேற்பட்டோர் கூட உயிரிழந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட செய்திகள் வரும்பொழுது வழக்கு பதிவு, கைது நடவடிக்கை, காரணங்களை கண்டறிதல், அதன் பிறகு ஒரு பாதுகாப்பு ஆய்வு என்று ஒரு தற்காலிக நடவடிக்கை தான் மேற்கொள்ளப்படுகிறதே ஒழிய இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு என்பது எட்டப்படவில்லை. ஆனால் இந்த பிரச்சனையினுடைய சாரம் என்ன என்பது இந்த நாளிதழ்களில் இடம்பெறவில்லை. மிக முக்கியமாக சிவகாசிக்கு வெளியே சட்டவிரோதமான பட்டாசு ஆலைகள் பெருகி இருக்கின்றன என்பது முதல் காரணம். அவை இன்னும் களை எடுக்கப்படவில்லை. இதை தவிர்த்து உரிமம் பெற்ற பட்டாசு ஆலைகளே பட்டாசு தயாரிப்பதற்கு உள்குத்தகைக்கு விடுகிறார்கள். இது ஒரு சட்டவிரோதமான செயலாகும். பாதுகாப்பு விதிகளை அவர்கள் பைபாஸ் செய்வதற்காக, பாதுகாப்பு விதிகளை மீறுவதற்காக சட்டவிரோதமாக உள்குத்தகைக்கு விடுகிறார்கள். இப்படி உள்குத்தகைக்கு விடும் பொழுதுதான் அங்கு எந்த விதமான பாதுகாப்பு விதிகளும் பின்பற்றப்படாத சூழலில் இப்படிப்பட்ட ஒரு விபத்துகள் ஏற்படுகின்றன. இந்த விபத்தும் கூட ஒரு வீட்டில் பட்டாசு தயாரிக்கும் போது ஏற்பட்டிருக்க விபத்து தான். அப்படியானால் இவர்களுக்கு உள்குத்தகைக்கு விட்ட அந்த உரிமம் பெற்ற பட்டாசு ஆலைக்கு உரிமையாளர் யார்? அவர் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்விகள் இருக்கின்றன. இதே போல பயிற்சி பெறாத தொழிலாளர்களை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேலாக அவர்கள் அங்கு பயன்படுத்துகிறார்கள். இதைவிட மிக முக்கியமாக பீஸ் ரேட் என்ற அடிப்படையில் எவ்வளவு பட்டாசு தயாரிக்கிறார்களோ அதற்கு தகுந்த கூலி என்று சொல்லும் பொழுது அதிக கூலி பெறுவதற்காக பலரும் முயன்று முனைந்து உழைக்கிறார்கள். அப்படி உழைக்கும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய பரப்பு, எத்தனை தொழிலாளர்கள் பணியாற்றுகிறார்கள், அவர்களுக்கு போதிய இடவசதி இருக்கிறதா, இந்த எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் சேமிக்கப்படுவதற்கான இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றனவா என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இருப்பதன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட விபத்துகள் தொடர்கின்றன. இந்த விபத்துகள் இன்னும் எத்தனை காலத்திற்கு தொடரப்போகின்றன, இவற்றை நாம் இன்னும் கண்டும் காணாமல் தான் கடந்து செல்ல போகிறோமா என்கிற அந்த கேள்விகளையும் கூட அந்த செய்தி எழுப்புகிறது. இவையெல்லாம் நான் குறிப்பிட்ட இந்த 4 செய்திகளும் பெரும்பாலான நாளிதழ்களுடைய, தமிழ் ஆங்கில நாளிதழ்களுடைய முதல் பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. ஒரு தனித்துவமான செய்தி என்று நாம் பார்க்கும் பொழுது இன்றைய ஆங்கில இந்து நாளிதழில் ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அன்டச்சபிலிட்டி வால் டோன் டவுன் இன் டிஎன் என்கிற ஒரு செய்தி. அதாவது தீண்டாமை சுவர் ஒன்று இடித்து தகர்க்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அது கரூர் மாவட்டத்தில் முத்துலாடம்பட்டி என்கிற கிராமத்தில் அருந்ததிய சமூகத்தினர் பிரதான பகுதியை அணுகுவதற்கு தடுக்கும் வகையில் அங்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆதிக்க சமூகத்தினர் தொட்டிநாயக்கர் என்று சொல்லக்கூடிய அந்த சமூகத்தினர் இந்த தீண்டாமை சுவரை கட்டியிருப்பதாக அந்த இந்து நாளிதழினுடைய செய்தியில் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு தீண்டாமை சுவர் அவர்களால் எழுப்ப முடிந்திருக்கிறது. அந்த தீண்டாமை சுவரையும் அரசு புறம்போக்கு நிலத்தில் எழுப்பியிருக்கிறார்கள். எந்த விதமான அனுமதியும் பெறாமல் எழுப்பியிருக்கிறார்கள். இப்படி ஒரு தீண்டாமை சுவர் எழுப்பியதன் பிறகு அந்த மக்கள் குரல் எழுப்பியதன் பிறகு வருவாய்த்துறை நோட்டீஸ் அனுப்பி, 2 முறை நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறார்கள். அப்படி நோட்டீஸ் அனுப்பியதன் பிறகு அவர்கள் ஆட்சியர் அலுவலகத்திற்கே சென்று அந்த தீண்டாமை சுவரை இடிக்கக்கூடாது என்று எதிர்ப்பும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் வருவாய்த்துறை உறுதியாக நின்றதன் பிறகு அவர்களே அந்த சுவரை இடித்து தள்ளிவிட்டார்கள் என்கிற அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தீண்டாமை சுவர்களும் ஆணவ கொலைகளும் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி, மிக முக்கியமான செய்தி இருக்கிறது. இன்னும் சாதிய கட்டுமானம் தனது பிடியை இறுக்கிக் கொண்டுதான் இருக்கிறது. தீண்டாமை என்பது பல்வேறு வடிவங்களில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதுவும் தீண்டாமை சுவர் என்கிற வடிவத்தில் அது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்கிற அந்த ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது. இந்த தீண்டாமை சுவர் என்பது இது முதல் முறை அல்ல. எத்தனையோ தீண்டாமை சுவர்களை தமிழகம் பார்த்து விட்டது. இந்த மதுரை உத்தப்புறத்தில் இருந்த தீண்டாமை சுவரை அகற்றுவதற்கு பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த செய்தி ஆங்கில இந்து நாளிதழை பொறுத்தவரையில் ஒரு தனித்துவமான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. ஃபரிதா.
நாளிதழ்கள் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் அதை அவர்கள் எப்படி கையாண்டிருக்காங்க அப்படிங்கிறத மிக தெளிவாகவும் குறுகிய நேரத்திலும் விவரிச்சிருக்கீங்க. நன்றி சார்.